டைம் இருந்துச்சுன்னா மாட்டுத்தாவணி மார்க்கெட்ல நைட்டே மீன் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஒரு சில நேரம் வீட்டு பக்கத்துல இருக்க கடையிலேயே போய் மீன் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க மீன் வாங்கிட்டு போயாச்சு. இன்னைக்கு அம்மா வேற ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்க வர்றதுக்குள்ள மீன் குழம்பு வச்சு முடிச்சுட்டு நானே கடைக்கு போய் மீனெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வர வழில இன்னொரு கடையில நண்டு இருந்துச்சு. பாப்பாக்காக அதையும் வாங்கிட்டேன். அம்மா நண்டெல்லாம் பிடிக்காது. நண்டு சாப்பிட மாட்டாங்க. எங்க அம்மா வீட்ல இருக்க வரைக்கும் இந்த நண்டு, இறால் இதெல்லாம் நான் சாப்பிட்டதும் இல்ல, வச்சதும் இல்ல. ஏன்னா அந்த கடல் உயிரினங்கள்லாம் எங்க அம்மா வீட்ல வச்சதே கிடையாது. எங்க அம்மாவுக்கு அது என்னமோ பிடிக்காதோ என்னமோ தெரியல. இந்த கம்மா மீன், குளத்து மீன், குட்டை மீன் இந்த மாதிரி கட்லா, ஜிலேபி இந்த மாதிரியே வாங்கி பழக்கிட்டாங்க. கடல் மீனே எங்க அம்மா வீட்ல இது வரை எடுத்ததே இல்ல. அம்மா ஓம் சக்தி கோயிலுக்கு வேற போயிருந்தாங்களா, போயிட்டு வரப்ப மேடம் இங்கேருந்து ஆர்டர் போட்டாங்க. எனக்கு பொம்மை, டாய்ஸு என்னென்ன வேணுமோ பாசி, வளையல், தோடு எல்லாம் ஆர்டர் போட்டாங்க. இப்போலாம் என்னைய கண்டுக்கிறது இல்ல. அவளுக்கு என்ன பிடிக்குமோ இப்பயே ஃபோன் பண்ணி சொல்லிடுது. அவ அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்கன்னு அவ சொன்ன ஐட்டம் எல்லா பூவுலேருந்து கிளிப்பு, பேண்டு எந்த கோயிலுக்கு போனாலும் அது கேட்டது எல்லாமே கரெக்டாக வந்துடணும். இல்லைன்னா ஒன்னொன்னு அடுக்கி வச்சு இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவா. இது நல்லா ஒரு மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ளவர் தான், நான் பார்க்க அழகா இருந்துச்சு. 2 நாள் வச்சு அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருந்தா தூக்கி போட்டு போயிட்டா. இதெல்லாம் என்னோட ஐட்டம். நம்ம எண்ணெய் காய்ச்சுவோம்ல, எண்ணெய் காய்ச்சல் வீடியோ ஆல்ரெடி நம்ம vlog சேனல்ல போட்டிருக்கேன். இது கரிசலாங்கண்ணி கீரை எண்ணெய் காய்ச்சிருக்க அம்மா வீட்டு பக்கத்துல வளர்ந்துருச்சுன்னு கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும்தான் எனக்கு மிஞ்சிச்சு, மற்றதெல்லாம் தூக்கிட்டா. அப்படியே அம்மாட்ட ஊர் கதை, உலக கதை எல்லாத்தையும் பேசிட்டே சமைக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம நார்மலா எப்பயும் போல வெங்காயம், தக்காளி அரைச்சு வச்சு குழம்பு வச்சோன்னா குழம்பு கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லா கொலகலப்பா இருக்கும். நைட்டுக்கும் அப்படியே சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அரைச்சே வச்சாச்சு. எல்லாம் இந்த கன்னியாகுமரி, நாகர்கோவில் சைடெல்லாம் மொத்தமா எல்லாத்தையும் அரைச்சு கலக்கி அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனா இங்கிட்டு எங்க மதுரை சைடு இப்படிலாம் முதல்ல வெங்காயம், தக்காளிலாம் வதக்குவாங்க. அதுக்கப்புறம் மசால் பொடி போடணும். அது கொஞ்சம் வதக்கணும். அப்புறம் புளிய ஊத்தி அது ஒரு 2 செகண்ட் கொதிக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் ஊத்தணும். அது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். அதுக்கப்புறம் மீனை போட்டு இறக்குவோம். இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. எல்லாத்தையும் அரைக்கணும். எல் தூக்கி மொத்தமா ஊத்தி ஒரு கலக்கு கலக்கி அப்படியே வெங்காயம், தக்காளி மட்டும் தாளிச்சு விட்டுட்டு தக்காளியும் கூட அரைச்சு போட்டுடுறாங்க. மொத்தமா தூக்கி ஊத்திட்டோன்னு வேலை முடிஞ்சிருது. ஈஸியா இருக்குல்ல. அப்படியே பேசிக்கிட்டே கதையெல்லாம் பேசிட்டே மீன் குழம்பு வச்சு முடிச்சாச்சு. அம்மாலாம் நண்டு சாப்பிட மாட்டாங்க. நண்டெல்லாம் வாங்குனது பாப்பாக்காக மட்டும்தான். இந்த நண்டை வந்து கிரேவி வச்சு, நண்டு கிரேவி நான் அடுத்த ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்றேன். இதை பேசாம சூப்பே வச்சிருந்துருக்கலாம். அவ்வளோ குட்டி குட்டி நண்டு. நண்டு இனிமே பெருசா இருந்தா மட்டும்தான்ப்பா வாங்கணும். ஃப்ளஷ்ஷே இல்ல அதுல.